அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்று ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு எப்படி வாக்கு பண்ணி இருக்கிறார்? தேவ ஞானம் வெளிப்பட்ட மாதம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வார்த்தையை நம் மூலமாக அநேகருக்கு சொல்ல போகிறார். அதான் ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்மள சும்மாவே இருக்க விட மாட்டார். அல்லேலூயா. எறும்பு மாதிரி என்ன பண்ணணும்? எதையாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை பயன்படுத்துகிறார். அது உண்மை, சத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான அந்த வசனம், நல்ல ஒரு கம்பீரமான ஒரு வசனம். போர்ல ராஜாக்கள் யுத்தத்துல ஜெயித்துட்டு அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வரும், எப்படி கம்பீரமா வருவாங்க. அப்படி கிரீடத்தை போட்டுக்கிட்டு அப்படி சும்மா மேல தாளத்தோட எப்படி கம்பீரமா வருவாங்களோ அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு வசனம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் வாரத்தில் நாம் என்ன பண்ணோம்? என்ன பார்த்தோம்? வெற்றி சிறக்க பண்ணி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஜெயமாக ஒரு பவனி, வெற்றி பவனி, ஒரு ரோட் ஷோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம என்ன பண்றார்? வெற்றி பவனியா எல்லா இடத்திலையும் ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? அவரை அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா. வாசனை. போன வாரம் வந்துருந்தா சாப்பிடாம இருந்தா கூட பிரசங்கத்திலே ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நான்வெஜ் மீல்ஸ் போன வாரம் கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. வாசனை, சாப்பாட்டு வாசனைனா என்ன அப்படின்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. வாசனை அப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்? வெளிப்படுத்துகிற. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவர். நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவர். நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்மள மறைச்சு மறைச்சு பொத்தி பொத்தி பாதுகாக்க மாட்டார். அல்லேலூயா. என்னுடைய நண்பர் ஒருவர் வேற பகுதியில் இருக்கிறார், சென்னையில. அவருக்கு அங்க வீடு காலி பண்ணணும். உங்க ஏரியால ஏதாவது ஒரு வீடு இருந்தா பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்பதான் அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, கை குழந்தை. அல்லேலூயா. சரி அப்படின்ட்டு நானும் அங்கங்க அழைத்து தெரிஞ்சு வீடு பார்த்தேன். இப்போ நம்ம இந்த டேனியல் ஐயா இருக்கார்ல, பழைய பாத்திரம் சாமான்லாம் வாங்குறாருல, பழைய பொருள்லாம் வாங்குறாருல, அங்க அந்த காம்பவுண்ட்ல ஒரு வீடு, சூப்பரா ஒரு வீடு காலியா இருந்துச்சு. நான் போய் பார்த்தேன், எனக்கே பிடிச்சிருச்சு. நல்ல அருமையான வீடு, நல்லா கூலிங்கா இருக்கு. நமக்கு கூட அது கிடைக்கல அப்படின்ட்டு வாயா வந்து பாரியா அப்படின்னு சொன்னேன். எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வீடு நல்லா இருக்கு. ஆனா என் பிள்ளைக்கு செட் ஆகாது. என்னங்க பிள்ளைக்கு செட் ஆகாது? என்ன இல்லை, முன்னாடி குப்பையெல்லாம் போட்டுட்டு சாமான்லாம் போட்டு டொம்மு டொம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு வந்து தூங்கும் போது ஒரு சத்தம் கூட கேட்கக்கூடாது, அவன் அமைதியா இருக்கணும். அவன் தூங்கும் போது எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. அவர் முன்னாடி போட்டு, அது பின்னாடி வீடு, சத்தம் அங்கே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன அவர் நேரமா போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு? அப்படிலாம் கிடையாது. பாருங்க, பிள்ளை என்ன பண்றாங்க? பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. அதுதான் சொல்ல வரேன். பிள்ளைகள் பெற்றோர் எப்படி வளர்க்குறாங்க? இன்னைக்கெல்லாம் பிள்ளை வந்து அப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. நம்முடைய ஆண்டவர்லாம் பொத்தி பொத்தி வளர்க்க மாட்டார், தெருல அனுப்பிச்சு விட்டுருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்துகிறவர். He will expose. அல்லேலூயா. நம்மளை என்ன பண்ணுவாரு? மலை மேல் அமர்த்தப்பட்ட பட்டணம் போல நம்மை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு அடுப்படியிலே இரு, அல்லேலூயா, கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இரு, அப்படிலாம் இல்லை. நம்மள என்ன பண்ணுவோம்? ஆனாலும் பெண்ணாலும் விசுவாச மக்கள் எல்லாரையும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு மிஷனரி இப்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், எப்படியோ நமக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்றோம்ல, நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், நான் வேதத்தை தூக்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு எப்ப பூரணப்படும் அப்படின்னா, இன்னொரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாதான் அந்த மனுஷனுடைய ரட்சிப்பு பூரணப்படும் அப்படிங்கிறார். எவ்வளவு சரியான வார்த்தை பாருங்க. நம்ம மட்டும் அவரை பார்த்துக்கிட்டோம், நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம மட்டும் சபைக்குள்ள இருக்கிறோம்,
அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. நம்மை கொண்டு, எங்களை கொண்டு, அல்லேலூயா சொல்லுங்க, என்னை கொண்டு சொல்லுங்க, என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம மறைந்து இருக்க மாட்டோம். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவாரு. லைட் போட்டு காமிப்பார், வெளிச்சம் போட்டு காண்பிப்பார். அல்லேலூயா. எதற்காக? நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க நல்லா பட்டு சேலை கட்டி இருக்கிறீங்க, நல்லா நகை போட்டிருக்கீங்க, அதுக்காக உங்களை வெளில கொண்டு வர இல்ல. அவரை அறிகிற அறிவின் வாசனை, அவரை பத்தி சொல்றதுக்கு, அவரை அன்பை சொல்வதற்கு, அவரை குணத்தை சொல்வதற்கு உங்களை அவர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். சரி, எப்படி அதை நம்ம இன்னைக்கு பார்த்து நாம் முடிக்க போறோம். ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:28. புதிய ஏற்பாடுல 167வது பக்கம். அப்போஸ்தலர் 5:28. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி, இதோ எருசலேமிலே உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அதாவது ஒன்று சொல்லுவாங்க பெரியவங்க, தாளம்பூவை மூடி வச்சா அதனுடைய வாசனை விட்டு போகாது அப்படிமா. என்னதான் நீங்க போட்டு டைட்டா போட்டு தாளம்பூ ஒரு குடத்துக்குள்ள போட்டு நல்லா துணியை 10 துணியை போட்டு கட்டி மூடி வச்சாலும் பாருங்க, போறோம் அங்கிட்டு இங்கிட்டு போறோம், என்ன ஒரு வாசனை வீசாலும் சூப்பரா ஒரு வாசனை வீசுது அப்படின்னு கேட்பாங்க. தாளம்பூவை மூடி வச்சாலும் அதனுடைய வாசனை என்னது? குறையாது. அது தடுக்க முடியாது. அது எல்லா இடத்துலையும் பரம்பும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில ஊற்றப்பட்டு சீஷர்கள் எங்கும் பரம்பி ஆண்டவருடைய வார்த்தையை, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அது பாருங்க, இந்த பிரதான ஆசாரிகள் அவங்களுக்கு பிடிக்கல. சில மத வெறியர்களுக்கு, சில பாருங்க அந்த யூதர்களுக்கு பிடிக்கல. என்ன பண்றாங்க? எல்லாம் கட்டி பிடிச்சு கட்டி ஜெயில போட்டு என்ன பண்றாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு உட்கார வச்சு வார்ன் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த நாமத்தை குறித்து நீங்கள் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு கடுமையாக நாங்கள் எச்சரிப்பு கொடுக்கலையா? முடியாது. எப்படி அவருடைய நாமத்தை அடக்கி வைக்க முடியும்? எப்படி அவருடைய அன்பை அடக்கி வைக்க முடியும்? அல்லேலூயா. எப்படியாவது அந்த வாசனை வெளியில வரதா செய்யும். சுவிசேஷ வாசனை என்ன பண்ண முடியாது? அடக்கி வைக்கவே முடியாது. நல்ல அருமையான ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எங்க போனாலும் பாருங்க, ஆண்டவர் எப்படியாவது பயன்படுத்துவார். நீங்க சும்மா இருந்தாலும் சரி, பாருங்க உங்க இருதயத்தை திருக்குவார். அல்லேலூயா. சொல்லு. ஏன் அப்படி செய்யறார் அப்படின்னா, பக்கத்துல உள்ள ஆளு உங்க வார்த்தையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க வாயத்தரன்னு சொல்ல மாட்டாங்க, அம்மா நீங்க பேசுங்க, நீங்க கிறிஸ்துவங்களாமே, நீங்க ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க அப்படின்னு வாயத்திறந்து கேட்க மாட்டாங்க. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கும் தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இது உண்மை, சத்தியம், பைபிள் இருக்கு. அதை எடுத்து சொல்ல நேரம் இல்லை. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ரட்சிப்பை எடுத்து சொல்லக்கூடிய அந்த அழகை பார்த்து ரசிப்பதற்கு தூதர்கள் இருப்பாங்களாம். பாரு என்னமா அழகா, ஏன்னா அவங்களால சொல்ல முடியாதுல்ல. தூதர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க. நாம ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிற அந்த நேர்த்தி, அந்த வண்ணம், அந்த வடிவம், அந்த அழகை பார்த்து ரசிப்பதற்கு தூதர்கள் ஆவலோடு நம்மை பார்த்து கொண்டிருப்பாங்களாம். அதே மாதிரி கேட்கிற ஆள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சில தூதர்கள் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த தூதர்கள் தெரியும் இவங்க கிறிஸ்துவங்க, இவங்களுக்கு அன்பை சொல்லணும். இந்த ஆளு கோபத்துல இருந்தா, இந்த ஆளு கஷ்டத்துல இருக்காரு, அழுகையில் இருக்காரு, நிம்மதி இல்லாம இருக்காரு, பிரச்சனையோட இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஆளுடைய தூதருக்கு தெரியும் இந்த அம்மா இப்ப சொல்லணும் அப்படின்னு. அப்ப இந்த கவலையோடு இருக்கக்கூடிய நபர், ஏக்கத்தோடு இருக்கிற தூதர்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஸ்பிரிட் ஒன்னாகும். அப்ப நீங்க சும்மா இருந்தாலும் பாருங்க, அங்க தாகத்தோட ஒரு ஆள் இருக்கு, அங்க அப்படியே வனாந்தரம் மாதிரி அப்படியே வறண்டு போயிருக்கு. அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும்? தண்ணியை தெளிக்கணும். நீங்க தான் நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல அந்த வனாந்தரத்தை மாத்தணும். அல்லேலூயா. அப்ப நாம சும்மா இருந்தா கூட பாருங்க, அந்த தூதர்கள்
அந்த கர்த்தருடைய ஆவியானவர் பரலோகத்திலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து நம்முடைய வாயை ஆட்டோமேட்டிக்கா திறந்து விட்டுருவார். உங்களுக்கே தெரியாது. நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். நான் வாயை அடக்கிட்டு இருப்பேன், பேசவே கூடாதுன்னு இருப்பேன். ஆனாலும் பாருங்க, எப்படியாவது நம்முடைய வாயை ஆண்டவர் திறந்து விட்டுருவார். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். அப்ப பாருங்க, பேசவே கூடாது, இந்த நாமத்தை குறித்து, இந்த உபதேசத்தை குறித்து எருசலேம் எங்கும் சொல்லக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு கடுமையாக எச்சரிப்பு கொடுக்கலையா அப்படின்னு சொல்றாங்க. வாசிங்க, அதுக்கப்புறம் வாசிங்க 29-30 வாசிங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க? 168வது பக்கம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தேவன் உயர்த்தினார். அப்போ அந்த பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் அருளுகிறதற்காக எப்படி அருள்வார்? எப்படி அந்த அருளாசி கிடைக்கும்? எப்படி அந்த அருள் மழை கிடைக்கும்? எல்லாருக்கும் எப்படி கிடைக்கும்? உங்களையும் என்னையும் வச்சுதான் கிடைக்கும். அல்லேலூயா. 12 சீஷர்கள், அதுக்கப்புறம் 120 பேர் மேல் மாடியில ஏறினாங்க. 500 பேர் அவர் உயிர் தெழுந்ததை கண்ணார பிரத்யட்சமாய் பார்த்தாங்க. இன்னைக்கு கோடான கோடி பேர், எண்ணிக்கைக்கு அடங்காத நபர்கள். எப்படி? அந்த வாசனை அப்படியே வீசிக்கிட்டே இருக்கு, பரவிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் அருளுகிறது எப்படி? எப்படி கொடுப்பாரு? ஒரு மனுஷனுக்கு உதவி எப்படி கிடைக்கும்? கடவுளே டைரக்டா வானத்துல இருந்து குதிச்சு வந்து கொடுப்பாரா? ஒரு மனுஷனுக்கு உதவி இன்னொரு மனுஷன் மூலமா தான் கிடைக்கும். அதை கொடுக்கிறது ஆண்டவர், பின்னாடி இருந்து டைரக்டர் அவர். அல்லேலூயா. நம்ம வெறும் நடிகர்கள் தான். அல்லேலூயா. அவர் சொல்றதை நம்ம செய்யறோம். அப்போ என்ன அர்த்தம் இதுல இருந்து அப்படின்னா, பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புகிறதை அந்த அருளக்கூடிய அந்த வாசனையை என்ன பண்றார்? அவர் நம்மை கொண்டு வெளிப்படுத்துகிறார். அதை மாத்திரம் நீங்க நல்லா கவனமா வச்சுக்கணும். நீங்க சும்மா இருக்க கூடாது. அல்லேலூயா. பயன்பட்டு கொண்டே இருக்கணும். எப்படியாவது ஆண்டவருக்காக எதாயிலும் செய்யணும். அல்லேலூயா. நேற்று ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அருமையான ஒரு அட்வைஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு அருமையான அட்வைஸ் என்னன்னா, இனிமேல் ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரொம்ப போய் தெருவா அலையாதீங்க, ரொம்பலாம் ஊழியம் செய்யாதீங்க. சீக்கிரம் சபை வளரணுமா, என்ன காரணம், எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு, உங்களுக்கு இல்ல, 1 மணி நேரத்துக்கே இங்க எல்லாம் நாக்கு தள்ளுது, 2.5 மணி நேரத்துக்கே முடியல, பாதி பேர் போடல, அப்படியே மறந்துட்டாங்க. அல்லேலூயா. 8 மணி நேரம் எங்களுக்கு, 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 3 மணி நேரம் ஊழியம் செய்யுங்க, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுங்க, போதும், சபை தன்னால வளர்ந்துரும். உண்மை அதுதான். அல்லேலூயா. இங்க போட்டு நல்லா கண்ணீரோட முழங்கால் போட்டு அழுது 8 மணி நேரம் உருண்டு பரண்டு ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அப்படியே ஈஸியா ஆட்களை சந்திக்க வல்லமை உள்ளவர். நல்லா காய் எல்லாம் கறி எல்லாம் நறுக்கி கொடுத்தா இந்த அம்மா அழகா சமைச்சிடும். அல்லேலூயா. உட்கார்ந்து ஒரு ஆள் செஞ்சு கொடுக்கணும், அழகா சூப்பரா வெட்டி கொடுத்தா கறி அப்படியே சும்மா டேஸ்டா வந்துடும். எப்படி டேஸ்டா சாப்பிடுறது? அல்லேலூயா. அது காரணம் அந்த கட்டிங் தான். அல்லேலூயா. அந்த மாதிரி இங்க ஆண்டவர் நம்ம உடைக்கணும், வெட்டணும், பீஸ் பீஸ் ஆக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல கண்ணீர் வடிச்சு அழுது நம்மை உடைச்சு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோடு நம்முடைய இருதயத்தை உடைக்கும் போது பாருங்க, சமையல் டேஸ்டா இருக்கும். வெளியில போய் சும்மா நின்னா போதும், முகத்தை காமிச்சா போதும், வாயை திறந்தா போதும், நம்முடைய சாயலை காண்பித்தா போதும், அப்படியே வாசனை வீசினா போதும், ஆள் தன்படி உள்ளவர். அதைத்தான் இனிமேல் செய்ய போறோம். அல்லேலூயா. 8 மணி நேரம் ஜெபிக்கணும், அதுக்கு முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மை உடைக்கணும். அல்லேலூயா. நம்மை உடைச்சாதான் பாருங்க அந்த வாசனை வெளியில வரும். அந்த வாசனை திரவியம் உள்ள அந்த பாட்டில் உடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அந்த ஏரியா ஃபுல்லா வாசனை. அந்த மாதிரி நம்முடைய இருதயத்தை உடைக்கணும், கண்ணீர் வடிக்கணும், ஜெபிக்கணும், தேவ சமூகத்துல போராடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அப்ப பாருங்க, அவரை அறிகிற அறிவின் வாசனை தன்படி எல்லா பக்கமும் போகும். அல்லேலூயா. நம்முடைய வேலையை ஆண்டவர் லகுவாக்குவார்.
சரி, இன்றைக்கு 3 சம்பவங்களை பார்த்து எப்படி அவர்கள் வாசனை வீசுகிறவர்களாக, தங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக அவர்கள் தங்களை மாற்றிக் கொண்டார்கள். அல்ல, அவங்க இருக்கிற நிலைமை அவங்களால வெளிப்படுத்த முடியாது, அவங்கள கட்டப்பட்ட நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில கூட எப்படி தங்களை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டார்கள், தேவன் அவர்களை எப்படி வெளிப்படுத்தி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளியில கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஜெபித்து முடிக்க போறோம். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:23, புதிய ஏற்பாட்டுல 188வது பக்கம், 188. அல்லேலூயா. எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவரை அறிகிற அறிவின் வாசனையை, அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது அத்தேனே பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஒரு போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், என் நண்பர் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு கூட்டிட்டு போனார். அல்லேலூயா. பயங்கர கடுமையான கிராமம், பயங்கர கடுமையான பிசாசின் கிரியைகள், கட்டுகள், பில்லி சூனியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ பிரத்யட்சமா தெரியுது, போகும்போதே தெரியுது. பயங்கர கட்டில் இருக்கிறாங்க ஜனங்கள், வாயை திறக்க முடியாது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைராக்கியமா இருக்கிறாங்க. அப்போ அங்க போய்க்கிறோமா, அங்கே ஒரு ஃபேமிலி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா ஒரு வாலிப பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு, அந்த பேய் வரட்டுறதுக்கு தான் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ கிருபையினால 2 பேரும் போராடி ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு சுகமாக்கி அந்த குடும்பத்துக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிட்டு நாங்கள் கடந்து வந்தோம். அப்போ அங்கே எங்கே பக்கத்துல எல்லாம் விசாரிக்கும் போது சாமானியத்தில் இந்த ஊருக்குள்ள வர முடியாது, சாமானியத்தில் ஆண்டவருடைய அன்பை இங்கே சொல்ல முடியாது. அவ்வளோ பயங்கர கட்டில், பில்லி சூனியத்தில், பிசாசின் போராட்டத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் இங்கே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா. அப்போ பாருங்க, அந்த இடத்துல கூட ஆண்டவர் நம்ம எடுத்து போய் பயன்படுத்துகிறார். இப்போ இங்கே பவுலுக்கு நடந்த சம்பவம் என்ன, அத்தேனே பட்டணம். அதே மாதிரி அத்தேனே பட்டணம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அங்க பாருங்க, அவர் தனித்து விடப்பட்ட சிங்கிள் மேன், சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அல்லேலூயா. அவருடைய உதவி ஊழியர்கள்லாம் இல்லை, அவங்கெல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க. அவங்க வர்றதுக்காக ஒரு வெயிட்டிங், அவங்க வந்துதான் அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். தீமோத்தேயு வருவதற்காக நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுது. ஆனா லேட் ஆனாலும் அந்த இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில், அந்த இருக்கிற அந்த வாய்ப்புல பாருங்க ஆண்டவர் பவுலை பயன்படுத்துகிறார். இவர் சும்மா இல்லாம அந்த ஊர் பட்டணத்துக்குள்ள, சந்தைக்குள்ள, மார்க்கெட்டுக்குள்ள அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறார். ரவுண்ட் அடிச்சா பாருங்க, எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய தெய்வங்களை வச்சுட்டு பக்கத்துல ஒரு பிளாங்க், ஒரு படமும் இல்லாம ஒண்ணும் இல்லாம அறியப்படாத தேவன், ஒரு லேபிள் மட்டும், எங்களுக்கு தெரியாத கடவுள் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கடவுளுக்கெல்லாம் போட்டோ, எல்லாம் மாலை, எல்லாம் அவங்க செய்ய வேண்டிய அவங்களுக்கு தெரிஞ்ச சடங்காரத்தின்படி செஞ்சுட்டு பக்கத்துல ஒரு உருவமே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம கீழே பேர் மட்டும் எழுதியிருக்கு. என்னது? எங்களுக்கு தெரியாத சாமி, எங்களுக்கு தெரியாத கடவுள், அறியப்படாத தேவன். அப்ப போய் என்னங்க இதுக்கெல்லாம் ரைட், ஓகே எல்லாம் இருக்கு, இப்போ மாலை இதுல இல்ல, ஒண்ணுமே இல்ல, மூஞ்சியும் இல்ல, முகமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, வெறும் வெள்ளை பேப்பர் மட்டும் ஒட்டி வச்சிருக்கீங்க. கீழே பார்த்தா என்ன போட்டுக்கிறீங்க? எங்களுக்கு தெரியாத சாமி அப்படின்னு போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ சொல்றாங்க, இவங்களெல்லாம் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்க முப்பாட்டை காலத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்க மனசுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா, இந்த சாமியெல்லாம் இல்லாம வேற ஏதாவது ஒரு சாமி இருக்குமோ, வேற ஏதாவது ஒரு, இந்த சாமியெல்லாம் எங்களை கைவிட்டுட்டா அந்த எங்க கண்ணுக்கு தெரியாத, எங்களுக்கு தெரியாத, நம்ம சொல்றோம், நம்ம ஜெபம் பண்ணும்போது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாத பாவங்களை ஆண்டவரே மன்னியும். ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்றோம், திருவிருந்து எடுக்கும் போது அப்படி சிம்பிளா அழகா ஜெபம் பண்ணி முடிச்சிடறோம்ல. தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும் இருக்கக்கூடிய பாவங்களை மன்னியும். அதே மாதிரி பாருங்க, எங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு கடவுள் ஒருவேளை இருந்தால் அந்த கடவுள் எங்களை காப்பாற்றட்டும் என்று சொல்லி அந்த கடவுளுக்கு என்ன பண்றோம், ஒரு படையல போடுறோம் அப்படிங்கிறாங்க. அங்க பிடிச்சார் பவுல். அல்லேலூயா. அந்த blank பேப்பர், அந்த அறியப்படாத தேவன், உங்களுக்கு தெரியாத சாமி யார் என்பதை நான் உங்களுக்கு
தெரியப்படுத்துகிறேன், நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன், நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நான் உங்களுக்கு அறிய பண்ணுகிறேன். அவரை அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா. லேசா கேப் கிடைச்சது, சந்தில சிந்து பாடுற மாதிரி, கேப்ல ஆட்டோ ஓட்டுற மாதிரி. அந்த போட்டோவை பார்த்தாரு, அதுல ஒண்ணுமே இல்லை. என்னன்னு கேட்டாரு, அறியப்பட எங்களுக்கு தெரியாத சாமி. அந்த தெரியாத சாமி யார்? நான் சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, கிடைச்ச சந்தர்ப்பத்தை அருமையா பவுல் பயன்படுத்தி பாருங்க. அது கீழே ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா, அந்த அறியப்படாத தேவன் யார்? அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுக்காக வந்தார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்கள் பாவங்களுக்காக அவர் மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தால் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டால் மட்டும் போதும், நீங்க சந்தோஷமா ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி பாத்தீங்கன்னா, அந்த ஊருடைய ஜட்ஜு, அல்லேலூயா, நியாயாதிபதி, அவரே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். மார்ஸ் மேடையினுடைய நியாயாதிபதி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த எப்படியானாலும் சரி. அல்லேலூயா. அமுல்தாவுக்கு என்ன நிலைமை இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஆனாலும் சரி, போனாலும் சரி, அமுல்தா நல்ல ஆண்டவருக்குள்ள வளர்ந்து வருது. அல்லேலூயா. நல்ல ஜெபத்தை குறித்து போடுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை எப்படி ஆகிலும் பயன்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, அடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 29, 30. அப்போஸ்தலர் 9, 29, 30. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து, இல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுங்க, தவறாகி விட்டது. 8 அப்போஸ்தலர் 8, 29, 30. அப்போஸ்தலர் 8, 29, 30. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவர், போதும், அதான் பாயிண்ட், அதான். அல்லேலூயா. இங்க என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு பெரிய மினிஸ்டர், அல்லேலூயா, இவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், கந்தாகே என்கூடிய ஒரு அந்த தேசம் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்தினுடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகே, அந்த கந்தாகே அந்த ஸ்திரீ, அந்த ராணியுடைய பெயர், அந்த எத்தியோப்பியா தேசத்தினுடைய மந்திரி. அல்லேலூயா. அவர் என்ன பண்றார், எருசலேமுக்கு வந்துட்டு திருவிழாவை அட்டன் பண்ணிட்டு, பண்டிகை அட்டன் பண்ணிட்டு அவர் ரிட்டர்ன் அவர் நாட்டுக்கு போறார். அல்லேலூயா. சாதாரணமா போல பயங்கர ஃபாஸ்ட், எத்தனை குதிரைன்னு தெரியல, அந்த ரதத்துல பயங்கரமான ரதங்களை பூட்டி கொண்டு, யுத்த குதிரைகளை பூட்டி கொண்ட ரதத்துல அவர் பயங்கர ஃபாஸ்டா போறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பை பார்த்து சொல்றாரு, நீ போய் அவன் கூட ஜாயின் பண்ணிக்கோ. என்னது, அவன் ரதத்துல போயிட்டு இருக்கிறான், குதிரையில போயிட்டு இருக்கான், நமக்கு ஒண்ணும் கிடையாது, காரும் கிடையாது, என்ன புல்லட்டும் கிடையாது, ஸ்பிளண்டரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நான் எப்படி போ, அவ்வளவுதான், போ, என்னுடைய வாசனையை வீசி நீ வெளிப்படுத்தி ஆகணும். பாருங்க, ஓடினாரு. 2:8 தான் எடுத்து வச்சாரு. பார்த்தா எங்க இருந்து தான் ஸ்பீடு வந்துச்சு தெரியல. குதிரை வேகத்தை காட்டிலும் பிலிப்பு பாருங்க, பட்டார், அந்த சூப்பர் புக்ல தான் பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும். அப்படியே சும்மா ஜங்குன்னு ஏறி போய் பிலிப்பு அந்த தேர்ல போய் உட்காருவார். அது அந்த கார்ட்டூன்ல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் ஓடி போய், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படி ஓடுறார் மனுஷன், அவர் என்ன வயசுன்னு தெரியல, வாலிபனா இல்ல வயசான காலமான்னு கூட தெரியல, பிலிப்பு. அல்லேலூயா. அவர் ஓடி போய் ரதத்தில் ஏறி அவனோடு கூட சேர்ந்து கொண்டார். யோசித்து பாருங்க, அவர் வந்து ஒரு அமைச்சர், மிகப்பெரிய மந்திரி. சொல்ல போனா அவர் Z கேட்டகரி செக்யூரிட்டியில கூட போகலாம், மிகப்பெரிய பாதுகாப்பு படையோடு கூட போகலாம். திடீர்னு ஒருத்தன் ஏறி வந்து உள்ள உட்கார்னா என்ன ஆகும், பட்டார்னு ஆள் பட்டு சுட்டுருவான். அப்படிதான் ஆச்சு. இன்னைக்கு ஒரு நபர் வந்தாரு, ஏர்போர்ட்ல இறங்கினாரு. அவருக்கு சால்வை தான் போடுறதுக்கு அவருடைய தொண்டர் தான் ஓடி வர்றாரு. பட்டார்னு ஒருத்தன் என்ன பண்ணா, அந்த சிப்பாய், அந்த பாதுகாப்பு செட் கேட்டகரியில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து அவர் சுட போயிட்டான். அல்லேலூயா. அவரு தொண்டர், அவருக்கு அந்த தலைவருக்கு சால்வை போதான் வராரு.
குறுக்க படார்னு ஓடி வந்தோடனே என்ன பண்ணா, துப்பாக்கி எடுத்துட்டான். அப்புறமா ரைட் நீங்களா ரைட் போயிட்டு வாங்க. அந்த மாதிரி இவர் சாதாரண ஒரு சீஷர், சாதாரண ஒரு மனுஷன் ஓடி போய் ஜங்குன்னு ஏறி ரதத்துல போய் ஏறி குதிச்சு உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துறதுக்காக எல்லாருடைய கண்ணை ஆண்டவர் என்ன பண்ணுவார், அடைச்சிடுவார். அல்லேலூயா. ஒரு பயங்கரமான Z கேட்டகரி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஒரு மந்திரி ரதத்துல பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு எங்கேயோ இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வண்டு வரும் பாத்திருக்கீங்களா? திடீர்னு நம்ம பால்கனியை திறந்து வச்சிருப்போம், அந்த கருப்பு கலர் வண்டு. நேத்து கூட ஒண்ணு அடிச்சேன் வீட்டு வாசல்ல, வரும் பாருங்க, சல்லுன்னு வரும். எங்கிட்ட இருந்து வருது, நீங்க எப்படியுமே அதை அடிக்க முடியாது. துண்டு எடுத்து விரட்டுறதுக்குள்ள அது இங்க எங்க அங்க எங்கன்னு ஓடும். அந்த மாதிரி வண்டு மாதிரி சும்மா சிட்டா பறந்து போய் அந்த ரதத்துல போய் ஏறி உட்கார்றாரு. அப்ப பாருங்க, எல்லாரும் அப்படியே கப்சிப் சைலண்டா இருக்கிறாங்க, ஒண்ணுமே செய்யல. அல்லேலூயா. ஏன் வாராரு, எதுக்கு வாராரு, ஏன் உட்காராரு, ஒருத்தனும் ஒரு வார்த்தையும் கேட்க துணியவில்லை. அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அவர் கேட்கிறார். பார்த்தா அவர் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இதே மாதிரிதான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நாங்க ஒரு தடவை மதுரைக்கு போயிட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வந்துகிட்டு இருந்தோம், பல வருஷங்களுக்கு முன்பாக, ஃபேமிலியா. அங்க இருந்து வைகை எக்ஸ்பிரஸ் காலையில 6:45 மணிக்கு கிளம்பும். இங்க 2 மணிக்கு சென்னையில கொண்டாந்து விடுவாங்க. அப்ப எங்களுக்கு எய்த்தாப்புல நானே, பியூலா, ஒய்ஃப் ராஜெல்லாம் உட்காந்துருக்கோம். கரெக்டா 4 பேர் உட்காந்துருக்கோம். எய்த்தாப்புல 82 வயசு தாத்தா. அல்லேலூயா. 82 வயசு தாத்தா, ஐயர். அல்லேலூயா. பிராமின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தாலே அப்படியே ரொம்ப ஆச்சாரமா உட்காந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த பக்கம் அந்த அம்மா, பாட்டியம்மா, வயசான பாட்டியம்மா. கரெக்டா நான் இப்படி திரும்புறேன், பாத்தீங்கன்னா ஒருத்தர் அவரை வழி அனுப்புறதுக்காக வெளியில நிக்கிறார். அவரை திரும்பி பார்த்தோன்னு, அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அண்ணே, நீங்க சேர்மதி ஸ்கூல்ல தானே படிச்சீங்க அப்படின்னு. ஆமா அப்படின்னாரு. சிவானா உங்களுக்கு தெரியுமா? நான் சிவானா தம்பி அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னாரு. எங்க தாத்தா தான், எங்க சித்தப்பா தான் போறாருப்பா, நீ பத்திரமா நீ அவரை சென்னையில பார்த்து இறக்கி விட்டுரு, பாவம் 82 வயசு அப்படின்னாரு. அவர் படிச்சவரு. தாத்தான்னா நீங்க சாதாரண நினைக்காதீங்க, அவர் US அமெரிக்கால இருக்கிறாரு, அமெரிக்க பிரஜை. அல்லேலூயா. கிரீன் கார்டு வச்சிருக்கிறார், அமெரிக்க சிட்டிசன்ஷிப் அவர். அல்லேலூயா. இங்க பிள்ளைகளை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார், அமெரிக்க நாட்டுடைய பிரஜை. அல்லேலூயா. அப்போ இங்க உள்ளவர் அவர். அப்போ பாத்தீங்கன்னா அவர் பேர் சந்திரசேகர், பேர் கூட ஞாபகம் இருக்கு. அவர் சொல்லி அவர் எங்களை அறிமுகப்படுத்தி ட்ரெயின் கிளம்புறதுதான் ஒரு 2 செகண்ட் தான் தாமதம். அறிமுகப்படுத்துறாரு, உடனே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ட்ரெயின் கிளம்பும் போது பேச ஆரம்பிச்சதுதான், நீங்க நம்ப மாட்டீங்க, வைகை எக்ஸ்பிரஸ் மதுரையில கிளம்பி நாங்க கிட்டத்தட்ட கிண்டியில இறங்குற வரைக்கும் விடாம பேசிக்கிட்டே இருந்தோம். போட்டோ கூட இருக்கு. அல்லேலூயா. ஒரு நேரம் கூட கேப் கிடையாது. அவர் பேச நான் பேச, அவர் பேச நான். அவ்வளவு பாருங்க, 82 வயசுனாலும் அவங்க ஆராதிக்கிற தெய்வம் வேற, அவங்களுடைய கலாச்சாரம் வேற, அவங்களுடைய பின்னணி வேற. ஆனா ஒரு சிறு குழந்தைய பண்ணா, என் வயசுக்கெல்லாம் அவர் எட்டவே முடியாது. 3 மடங்கு என்னோட அவர் வயசு ஜாஸ்தி. அல்லேலூயா. ஒரு சிறு குழந்தைய போல ஒரு வார்த்தை மீறி பேசாம அழகா என்னுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சு, அந்த பாட்டியம்மா கூட பாக்குது, என்ன இவர் இவ்வளவு நேரம் யார்ட்டையும் பேச மாட்டாரு, இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. 8 மணி நேரம் தொடர்ந்து அந்த ஐயா கூட பேசி அவருக்கு புரிய வச்சு அவரை கீழே வழி அனுப்பி வச்சோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 2 முறை போன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் ஃபாரின் போயிட்டாரு, என்னன்னு தெரியல, தொடர்பு இல்லை. அப்புறம் என்ன சொல்லவாரு அப்படின்னா, எந்த நிலைமையினாலும் அல்லேலூயா ஓடி போய் அந்த ரதத்துல உட்கார்ந்த மாதிரி பாருங்க, அந்த வைகை எக்ஸ்பிரஸ் அந்த ரதத்துல ஆண்டவர் எங்க பாருங்க, எங்களுக்கு எத்தனையோ இடம் இருக்கு. அந்த ஆக்சுவலா எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல தான் நாங்க டிக்கெட் புக் பண்ணோம். அப்ப ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு, இந்த நம்பர்ல இந்த பொட்டியில இத்தனா நம்பர் சீட்டுல நீ உட்காருவ, அத்தனா நம்பர் சீட்டுல அவர் உட்காருவாரு, நீ அவரோட பேசணும், அவர் வார்த்தையை, இதெல்லாம் நியமிக்கப்பட்டது. அதான் அந்த வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அவர் அதெல்லாம் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த நேரத்தையும் இந்த நாளையும் இந்த நிமிஷத்தையும் இந்த வைகை எக்ஸ்பிரஸையும் அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப உங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்த வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நீங்க பயன்படுத்தாதீங்க, பயன்படுத்தாம இருந்துடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்புக்கு என்னங்க, அவர் இவ்வளவு ஸ்பீட்ல ஒரு நான் எப்படிங்க ஓடி போக முடியும்?
எனக்கு ஒரு வண்டியும் இல்லை, ஒண்ணும் இல்லை, வெறும் காலில் என்னை ஓட சொல்றீங்க. அவர் குதிரை பொருத்தின பல குதிரைகள், யுத்த குதிரைகள் பொருத்தி ரதத்துல போயிட்டு இருக்காரு. நான் எப்படிங்க? கேட்கவே வாய்ப்பே கிடையாது. இவர் போய் ஏறி போய் உட்கார்றதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை, முடியாது, சாத்தியமே கிடையாது. அசாத்தியமான காரியங்களை நம்மை கொண்டு செய்கிறவர் தான் வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. இப்ப பிலிப்பு அந்த இடத்துல அழகா பயன்படுத்துற. என்னப்பா வாசிக்கிற? என்ன புக்கு வாசிக்கிற? ஏசாயா தீர்க்கத்தை ஏதாவது புரியுதா? எனக்கு எப்படிங்க புரியும்? யாராவது சொல்லி கொடுத்தா தானே புரியும். அவர் மந்திரி, படிச்ச மனுஷன். ஆனா பாருங்க, பைபிள் படிக்கிறார், அவருக்கு புரியல. படிச்சவங்களுக்கு பைபிள் புரியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் சொல்லி கொடுங்க அப்படி. அதுக்கு தாங்க நான் வந்திருக்கிறேன், அதுக்கு தான் எங்களை ஆண்டவர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அழகா பாருங்க வசனத்தை சொல்லி கொடுக்கிறாரு. அவர் சொல்லி வாயை முடிக்கிறதுக்குள்ள நான் ஏதாவது ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தடையா? தண்ணி இருக்குதே அப்படின்ட்டாரு. பக்கத்துல குளத்தை பாக்குறாரு, இங்கேயே ஸ்பாட்ல, ஆன் தி ஸ்பாட், இம்மீடியட், இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி உடனே இறங்குனாங்க, ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷனாய் எத்தியோப்பியா தேசத்திற்கு கடந்து போனார். அடுத்த செகண்ட் இவரை தூக்கிட்டார். அல்லேலூயா. தண்ணியில முங்கிட்டு எந்திரிக்கிறாரு, புளிப்ப காணோம். அல்லேலூயா. எந்த வேகத்துல வந்தாரோ அதே வேகத்துல தூக்கிட்டு போயிட்டார். உன்னுடைய வேகம் பெருசு இல்லப்பா, உன்னுடைய ரதத்தின் வேகத்தை காட்டிலும் என்னுடைய பிள்ளையின் வேகம் பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை வேகத்தோடும் விவேகத்தோடும் பயன்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் மாதிரி ஸ்பீடு வராது. அல்லேலூயா. பயங்கர ஸ்பீடு, ஆனா நிதானமும் இருக்கும், ஸ்பீடு இருக்கும். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சரி, அடுத்து ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். 2 ராஜாக்கள் 5:3. அவள் தன் ஆச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். பாருங்க, இந்த சின்ன பிள்ளைக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சின்ன பிள்ளை அடிமையாய் வந்திருக்கு. எங்க நடந்திருக்கு? நாகமானுடைய வீட்டுல. சீரிய தளபதி, சீரிய தேசம் இஸ்ரவேல் ஜனங்களை, எருசலேமில் உள்ள எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணிருக்காங்க? சிறை பிடித்து கொண்டு வந்துட்டாங்க. சிறை கைதியாக, பிணை கைதியாக வந்திருக்கு. அதுல ஒரு சின்ன பிள்ளை என்ன பண்ணிருக்காங்க? இந்த ராணுவ தளபதி வீட்டுல வேலைக்கு விட்டுருக்காங்க, அடிமை பெண்ணா விட்டுருக்காங்க. அல்லேலூயா. அடிமைக்கு சுயாதீனம் ஏது? அடிமை வாய் திறக்க முடியுமா? அடிமை பேச முடியுமா? இருக்கிறத சாப்பிட்டுட்டு மூளையில் என்ன பண்ணணும்? முடங்கி இருக்கணும். பேசுவதற்கு சுதந்திரம் இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை. பெரிய ஆளுக்கே கிடையாது. அப்புறம் எப்படி சின்ன பிள்ளை பேச? அப்படி சின்ன பிள்ளை பேசினா மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. நான் ஒரு அடிமை என்று தெரிந்தும், எனக்கு வாக்கு உரிமை இல்லை என்று தெரிந்தும், எனக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை என்று தெரிந்தும், நாம் பேசுறது எடுபடாது என்பதை அந்த சின்ன பிள்ளை நல்லா அறிஞ்சிருந்தும் கூட, அந்த உள்ள இருக்கிற அந்த வாசனை பாருங்க, இருதயத்தில் இருக்கிற அந்த வேகம் பாருங்க, இருதயத்தில் இருக்கிற அந்த துடிப்பு பாருங்க, விடல. பாக்குறாரு நாகமான் அப்படியே வந்து ட்ரெஸ்ஸை கலட்டுறான். வீட்டுல வந்து ட்ரெஸ்ஸை கலட்டினா உடம்பு ஃபுல்லா அப்படியே சலமா கொட்டுது. பொண்டாட்டி கூட, மனைவி கூட அந்த வேதனையில என்ன பண்ணலாம்? அந்த மனுஷனுக்கு என்னென்னலாமோ செஞ்சு பார்த்தாச்சு, என்னென்னலாமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாச்சு, என்ன பண்ணலாம்? அந்த அம்மாவே சலிச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். யோபுவுடைய மனைவி மாதிரி. யோபுவோட மனைவி வெளில சொல்லிருச்சு, இந்த அம்மா வெளில சொல்ல முடியாது. அமைச்சருடைய பொண்டாட்டி இல்லையா, தளபதியுடைய மனைவி. அல்லேலூயா. ஆனா இந்த பிள்ளைக்கு தன்னுடைய எஜமானை பார்த்த உடனே வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? இன்னொரு காரணத்தை சொல்றேன். இவன் தான் அவங்களை எல்லாம் சிறைபிடிச்சு கொண்டு வந்த இவன் எதிரி, இவன் பகைஞன். அதான் ரொம்ப பாயிண்ட் முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க சொந்த ஊர்ல என் அம்மா அப்பா கூட, என் சொந்த பந்தங்களோட, என் உறவுகளோட நான் ஓடி திரிந்து விளையாடி கொண்டிருந்த என்னை இவன் தான் சிறைபிடித்து கொண்டு வந்து அடிமையாக்கி, கைதியாக்கி, என்னை இங்க பழைய சோறு ஊருவாக திங்க வச்சிருக்கிறான். என்னை அடிமைப்படுத்தினவன் இவன். யாருங்க அவனுக்கு போய் நல்லது செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. பெரியவங்களே செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா பாருங்க, தன்னுடைய பகைஞனை, தன்னை சிறைபிடித்து கொண்டு வந்தவனை, தன்னுடைய எதிரிய கூட பாருங்க அந்த பிள்ளை ஒரு நேச பார்வையா பாருங்க. எங்க அப்பாவுக்கு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? எங்க அம்மாவுக்கு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அதான் நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி காமிக்கிறது. தான் யாரையும் தயவு செய்து எதிரியா நினைக்காதீங்க. யாரையும் நீங்க பகைஞராக நினைக்காதீங்க. பகைக்கிறவர்களை நேசிங்கன்னு ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 5. அல்லேலூயா.
பகைக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை நேசியுங்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இவங்கெல்லாம் அவ்வளவுதான், இவங்கெல்லாம் நமக்கு வேஸ்ட், இவங்கெல்லாம் நமக்கு உதவி இல்லை, இவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இவங்க இருந்து என்ன, நம்ம குடிய கெடுத்ததான் மிச்சம், நம்மளை அவமானப்படுத்தின யாரையும் சரி நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. அந்த பிள்ளை அப்படி நினைச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்காது. எலிசா செஞ்சதுல ரெண்டாவது, பாஸ்டர் செஞ்சதுல ரெண்டாவது, முதல்ல அந்த பிள்ளை எலிசாட்ட அனுப்பல அப்படின்னா அது நடந்திருக்குமா? யோசித்து பாருங்க. இந்த மிகப்பெரிய அற்புதத்தினுடைய அஸ்திபாரம் யாரு? அந்த தீப்பொறி யாரு? அந்த பிள்ளை தான். அல்லேலூயா. நாச்சியார்ட்ட போய் சொல்றா, அந்த அம்மா வீட்டம்மாட்ட போய் சொல்லுது, ஐயா எங்க ஊர் பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணா இதெல்லாம் சரியாயிருமா, நீங்க ஐயா போ சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப தாழ்மையா அந்த பிள்ளை சொல்லுது. பாருங்க, அந்த பிள்ளை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனாலும் சொல்லுது. இன்னொரு அற்புதம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளையுடைய வார்த்தைய அந்த வீட்டம்மா மதிச்சது. பொட்ட பிள்ளை, நீ எங்க வீட்டுக்கு வேலைக்காரிய நீ என்ன பெரிய சொல்றது? எங்க ஊர்ல இல்லாத பாஸ்டரா, எங்க ஊர்ல இல்லாத வைத்தியமா, எங்க ஊர்ல இல்லாததா, உங்க ஊர்ல போய் தான் சுகம் கிடைக்கணுமோ? இல்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க அன்போடு பரிவோடு உண்மையான நோக்கத்தோடு யதார்த்தத்தோடு ஒரு வார்த்தையை நீங்க வெளியில விட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை மதிக்கக்கூடிய இருதயத்தை கொடுக்கிறதும் அவர்தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த சின்ன பிள்ளையுடைய வார்த்தையை மதிக்கக்கூடிய ஒரு உணர்வை, ஒரு கீழ்ப்படுதலை, ஒரு இருதயத்தை அந்த அம்மாவுக்கு, வீட்டம்மாவுக்கு கொடுக்குது. அது வாய்ப்பே இல்லை. யார் கேட்பா சொல்லுங்க? யார் கேட்பா? கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தையில அந்த வல்லமை இருக்கிறது, அந்த கிருபை இருக்கதா. உங்களுடைய வசனம் உப்பினால் சாரமேற்றப்பட்டதா இருப்பதாக கொலோசியர்ல வாசிக்கிறோம். பைபிள் வசனம் இல்ல, உங்கள் வசனம். நீங்க பேசும்போது வெளிப்பட, சர்ச்சுக்கு வரியா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருவாங்களா யாராவது? கெஞ்சி கூத்தாடி அம்மா தாயேன்னு கூப்பிட்டா கூட வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்கள் வசனம் உப்பினால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும். சொன்ன உடனே அந்த அம்மா, சரிம்மா ஐயாட்ட சொல்றேன். அடுத்து அவர் டென்ஷனோட வராரு. அவரே உடம்பு எப்படா சட்டையை கழட்டி போடலாம் அப்படி தக்க தக்கன்னு எரியுது அப்படின்னு அவர் சட்டையை கழட்டி போட்ட நேரத்துல இந்த அம்மா போய் அவர்கிட்ட போய் சொல்றாரு. சொன்ன உடனே அவரும் கீழ்படுகிறார். அப்படியா, சரி நான் போய் ராஜாட்ட சொல்றேன். இன்னொரு விஷயம் பாருங்க, ராஜாவும் என்ன பண்றான்? கீழ்படுகிறான். என்ன கீழ்படுகிறான்? நான் சிறைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு கைதியான ஒரு தேசம், நான் ஜெயிச்சிட்டு வந்த தேசத்துல போய் நீ சுகமடைய போறியாடா? தளபதி ராணுவ அமைச்சர் பார்த்து, நம்ம ஊர்ல ட்ரீட்மெண்ட் இல்லையா, நம்ம ஊர்ல சாமி இல்லையா, நம்ம ஊர்ல தெய்வம் இல்லையா அப்படின்னு அவர் எதிர்த்து பேசல. எட்ரா லெட்டரா எழுதுறா அப்படின்னாரு. அந்த ஊர் ராஜாக்கு எழுதிட்டார் அவர் லெட்டர் எழுதி, என் ஆள் வருவான், போய் ஏதோ ஒரு பாஸ்டர் சொல்றான், அந்த சர்ச்சுக்கு கூட்டு போய் அவனை சுகமாக்கணும் இல்ல அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட, இவன் நம்ம ஊர் ராஜா, அவன் துண்டங்கானத்து, என்ன நான் என்ன சுகமாக்குற கடவுளா, நான் தெய்வமா, என்னைய போய் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆயிட்டான். அல்லேலூயா. பாருங்க, அதான் அந்த வார்த்தை கடந்து போகிறது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தி. அப்போ குலத்திற்கு ஒருவனையும் கோத்திரத்துக்கு ஒருவனையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு பாருங்க, அந்த வார்த்தை எல்லா இடங்களுக்கும் பரவுகிறது. அப்ப அந்த தேசம் முழுவதும் அந்த ஒரு சிறு பிள்ளையின் மூலமாக அந்த வாசனை பரவுகிறது. இங்க அதுக்கப்புறம் நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் சுகமாய் அவன் திரும்பி போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்ப என்ன காரியம் அப்படின்னா, நம்மை கொண்டு அவர் எப்படி நாம் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தால், எனக்கே முடியல, எனக்கே கை காலெல்லாம் வலிக்குது, என்னாலே உட்கார முடியல, என் முதுகு எலும்பு அப்படி இருக்கு, பிட்டி எலும்பு அப்படி இருக்கு, நான்லாம் என்னத்தை சொல்றது, நான்லாம் சொல்லி யாரு கேட்பா? அல்லேலூயா. பலவீனமான உங்களை கொண்டுதான் பலமுள்ள வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க, பலவீனமான என்னை கொண்டு, படிப்பறியாத என்னை கொண்டு, அல்லேலூயா, பேதையா இருக்கிற என்னை கொண்டு, அல்லேலூயா, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா.
அல்லேலூயா. பெரிய பணக்காரங்களையோ பெரிய மேதைகளையோ பெரிய ஞானிகளை எடுத்தவர் பயன்படுத்துகிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கனவீனமான பலவீனமான நம்மை கொண்டுதான் எங்களை கொண்டு அவர் வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறவர். அல்லேலூயா. இதெல்லாம் யாரு கேட்பா? இதெல்லாம் அர்த்தம் இல்லாத வார்த்தை, உப்பு சப்பு இல்லாத வார்த்தை அப்படின்னு சொன்னாலும் பைத்தியமாய் தோன்றுகிற வார்த்தையினாலே அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப வெளிப்படுத்திடுவாரு, உங்களை பெரிய ஆளாக்கிடுவாரு. ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கணும் அதை மட்டும் நான் சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். வாசிங்க பிலிப்பியர் நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 1:12 புதிய ஏற்பாட்டுல 270வது பக்கம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். உங்கள் ஆண்டவர் பயன்படுத்திடுவாரு. ஆனா ஒரு நாளும் உங்க மனசுக்குள்ள நான் பெரியவன் என்கிற எண்ணம் வரவே கூடாது. அல்லேலூயா. என்னால் சுவிசேஷம் பிரபலமாகணுமே ஒழிய நான் பிரபலமாயிடக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு செலிபிரிட்டியாய் மாறுவது தேவ சித்தம் அல்ல. என் மூலமாய் வரக்கூடிய காஸ்பல் தான் செலிபிரிட்டி ஆகணும். என் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துகிற அவருடைய வார்த்தை தான் பிரபலமாகணுமே ஒழிய நான் பிரபலமானேன், நான் பெரிய ஆளு, நான் சாதிச்சிட்டேன், நான் செஞ்சுட்டேன், நான் சொல்லிதான் அவர் ரட்சிக்கப்பட்டார், நான் சொல்லிதான் அவர் சர்ச்சுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற நான்கிற வார்த்தை ஒரு நாளும் உங்கள் இருதயத்தில் மேட்டிமையை கர்த்தர் கொடுக்காது இருப்பாராக. அல்லேலூயா. என்னால் சுவிசேஷம் பிரபலமாகணுமே ஒழிய, இன்னைக்கு தான் நிறைய மிஸ்டேக். 8 மணி நேரம் என் வார்த்தையை கேட்டாருங்க. அல்லேலூயா. வைகை எக்ஸ்பிரஸ் துவங்கினதுல இருந்து கிண்டியில இறங்குற வரைக்கும் நான் பேசினேன். இல்ல, என்னால் அல்ல, அவர் கொடுத்த வார்த்தையினாலே அங்கே மகிமை நடந்தது, அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. என்னால் சுவிசேஷம் தான் பிரபலமாகணுமே ஒழிய என்னுடைய பெயர் அல்ல, என்னுடைய முகம் அல்ல, என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிற பிரச்சனையா தான். நான் பெரிய ஆள் ஆகணும், நான் பேசுறது, நான் எல்லாம் செலிபிரிட்டி ஆகணும், நான் என்ன எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆகணும். இல்ல, உங்கள் வார்த்தை எக்ஸ்போஸ் ஆனா போதும். அல்லேலூயா. குனிஞ்சு நிபுறதுக்குள்ள பிழிப்ப காணும். அல்லேலூயா. எங்கெங்க அவருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணலாம், அவருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கலாம். இல்ல, வேலை முடிஞ்சுது, அவ்வளவுதான், ஜூட் தூக்கிட்டாரு. அந்த மாதிரி வேலை முடிஞ்ச உடனே ஆண்டவன் நம்மளை திருப்பிடுவார், திசை திருப்பிடுவார். அதனால நாம அங்க நின்று ஒரு பேரை காமிச்சு, ஒரு புகழை காமிச்சு, ஒரு கட் அவுட் வச்சு, ஒரு பிளக்ஸ் வச்சு, ஒரு மாலை போட்டு அதுக்கெல்லாம் நோ, வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. வேலை முடிஞ்ச உடனே ஆண்டவர் தூக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு நாளும் நாம பிரபலமாகிறதுக்கு முயற்சி பண்ணவே, அது ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா அது ஆகதான் செய்யும். சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுவாங்க, வியூவர்ஸ் கூடும். அல்லேலூயா. கூட்டம் வரும், எல்லாம் வரும். ஆனால் நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் ஒரு நாள் நான் பெரிய ஆள் அப்படின்னு கனவுல கூட சிந்தையில கூட நினைச்சிடக்கூடாது. சுவிசேஷமே பெரியது, என்னை கொண்டு அவர் நடத்தினார். அல்லேலூயா. நான் வெறும் மைக்கு தான், ஆம்பிளிஃபையர் அங்க இருக்கு, ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ணிட்டா, ஆம்பிளிஃபையர் க்ளோஸ் பண்ணிட்டா, மைக்ல இருந்து எங்க சத்தம் வரும்? அல்லேலூயா. இது வெறும் மைக்கு தான், இது வெறும் வாசனை தான். சாப்பாடு அங்க, சமையல்காரர் அங்க இருக்கிறாரு, நான் வெறும் பரிமாறவன் தான், நான் இந்த கொண்டாந்து கொடுக்கறதா, எல்லாமே அங்கதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. அல்லேலூயா. எல்லா புகழும் துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே, சமையல்காரருக்கே, ஆவியானவருக்கே, தேவனுக்கே. நான் வெறும் வாசனை. அல்லேலூயா. வாசனையே எப்படி இருக்குமானா, சமைச்சவரே வந்தாருன்னா எப்படி இருக்கும்? வாசனையை கொண்டு வருகிற நானே இப்படி இருக்கிறேன் அப்படின்னா, அந்த சமையலை பண்ண அந்த 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 நபர், அந்த தேவன், அந்த மகிமையான கர்த்தர் வந்தாருன்னா எப்படி இருக்கும்? வரப்போகிறார். நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அனிஷியாமா ஜெபம் பண்ணுங்க, சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க, தெரிந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை நடந்ததெல்லாம் பழகுங்க. ஆமென். வெளிப்படுத்துகிறவர் உங்களை வெளிப்படுத்தணும். ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம்.